என்ன காரியடா பண்ணிட்டு வந்திருக்க? அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க எவ்வளவு பெரிய மனுஷங்க. இத்தனை வருஷம் உன்னை பெத்த புள்ள மாதிரி பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க கிட்ட அத கூட இத கூடன்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கியே, நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா? உனக்கு ஏன் இப்படி புத்தி போகுது? அவரு கேட்டதுல என்னத்த தப்பு இருக்கு? அவரு ஒண்ணு சும்மா கேட்கலையே. அவரு அந்த குடும்பத்துக்காக நிறைய உழைச்சிருக்காரு. ஏமா பவித்ரா, அவனோட சுயரூபம் என்னன்னு தெரிஞ்சும் அவனுக்கு போய் சப்போர்ட் பண்ணி பேசுறது நல்லா இருக்காமா உனக்கே? இங்க பாரா, இப்படி ஒரு பொண்ணை பெத்து நீங்க காதலிச்ச ஒரே காரணத்துக்காக உனக்கு இவளை கல்யாணம் பண்ணி கொடுத்து நீ பண்ற கொடுமை எல்லாம் பொறுத்துக்கிட்டு உன்னை அவ்வளவு கௌரவமா நடத்திக்கிட்டு இருக்க அந்த குடும்பத்துக்கிட்ட சொத்து வேணும், அது வேணும், இது வேணும்னு பிரச்சனை பண்ணிட்டு வந்து நிக்கிற. டேய், நீ எல்லாம் திருந்தவே மாட்டியாடா? உன் அப்பம் பண்ண பாவத்துக்கெல்லாம் விமோச்சனம் கிடைக்கும்னு நினைச்சேன். ஆனா அவனை உரிச்சு வச்ச மாதிரி அந்த குடும்பத்தையும் அசிங்கப்படுத்துற, என்னையும் கஷ்டப்படுத்திட்டு இருக்க. அவ்வளவு நல்ல குடும்பத்திலேயே உன்னால பொழைக்க முடியலனா நீ எல்லாம் எங்க போனாலுமே உருப்பட மாட்டடா. என்ன பெரிய குடும்பம், என்ன சந்தோஷமா வச்சு பாத்துட்டு இருக்காங்க நினைச்சிட்டு இருக்கியா? வீட்டோட மாப்பிளைய எவ்வளவு கேவலமா ட்ரீட் பண்ணுமோ அவ்வளவு கேவலமா ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. நீ எப்படி நினைக்கிற? பரவாயில்ல, போய் அவங்க குடும்பத்துல ஒட்டிக்கன்னு சொல்லி அதே மாதிரிதான் அவங்களும் போனா போது வந்து ஒட்டிக்கிட்டோம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு தாயா நீ என்ன பண்ணிருக்க? பெரிய குடும்பமா, பெரிய குடும்பம், பெரிய குடும்பத்துக்கு போனல நீங்க என் பையனுக்கு இது பண்ணீங்களா அது பண்ணீங்களான்னு ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம்ல. அவங்களா பார்த்து பிச்சை போடுவாங்களா, அதை நான் ஏத்துக்கணுமா? அதுக்கு நீ எனக்கு பாடம் எடுத்துட்டு இருப்ப. அதனாலதான் நல்லா கேட்டுக்கோ, ஒன்னாலதான் இது நாள் வரைக்கும் அந்த குடும்பத்துக்கிட்ட நான் கையேந்தி நின்னுட்டு இருக்கேன். எல்லாத்துக்கும் நீதான் காரணம். டேய், உனக்கு அந்த குடும்பம் எவ்வளவோ பண்ணிருக்கு, எல்லாத்தையுமே மறந்துட்டு இப்படி நன்றி கெட்டத்தனமா பேசுறியடா பாவி. நீ எல்லாம் உருப்படவே மாட்டடா, உருப்படவே மாட்டே. பெரியமா எல்லா விஷயத்திலையும் விட்டு கொடுத்து போகணும்னு நினைப்பாங்க. அக்கா விஷயத்துல ஏன் இப்படி பண்ணாங்கன்னே புரியலண்ணா. எனக்கு அவங்க ஏன் இப்படி பண்ணாங்கன்னு புரியுது. மாமா மேல யாருக்கும் நம்பிக்கை இல்லடா. ஆனா மாமாவை பத்தி மட்டுமே யோசிச்சு முடிவு எடுக்க முடியாதுல்ல. அக்காவோட லைஃப் இதுக்குள்ள இருக்குல்ல. இப்போ அக்கா மாமா 2 பேரும் வெளியே போயிட்டாங்க. இதனால நம்ம இப்ப என்ன சாதிச்சிட்டோம்? எனக்கும் புரியுதுடா. இந்த நைட்ல இந்த சிச்சுவேஷன்ல அக்காவும் மாமாவும் எங்க போயிருக்காங்க, என்ன பண்ணிட்டு இருக்காங்க, எதுவுமே புரியாம இருக்கு. ரொம்ப கஷ்டமா இருக்குடா. மாமா, 2 பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன பண்ணுவோம், அக்காவும் மாமாவும் போனதை நினைச்சுதான் புலம்பிட்டு இருக்கோம். எனக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்கு மாமா. உனக்கு என்ன கஷ்டமா இருக்கு? நீயும் தான் அக்கா கூட சண்டை போட்ட. நான் எங்க சண்டை போட்டேன்? நீங்க கடை ஆரம்பிச்சதை வச்சு உத்தமன் என்ன பிரச்சனை பண்றாருன்னு தான் உங்க முயற்சியில தான் நீங்க கடை வச்சீங்கன்னு நான் எடுத்து சொன்னேன். அது இப்படி தப்பா போய் இந்த மாதிரி முடியும்னு எனக்கு தெரியாம போயிடுச்சு. எங்க மாமா எங்களை ஏதோ சொல்றாரு. கேட்டுக்கிட்டு இருக்கிற எங்களுக்கே எந்த கோபமும் வரல. உங்களுக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? வெண்ணிலா மேல கோவப்படாத. அவ ஒண்ணும் தப்பா பேசல. வான்மதி தான் ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டாங்க. நான் என்ன தப்பா சொன்னேன்? வார்த்தைக்கு வார்த்தை அக்காவை எடுத்து பேசினது தப்புதான். அம்மா கிட்டையும் சித்தி கிட்டையும் தானே பேசிட்டு இருந்தாரு. அவங்க அதுக்கு ஏதோ ஒரு பதில சொல்லி அவங்க சமாளிச்சிருப்பாங்க. நீங்க தான் சின்ன விஷயத்த பேசி பெருசாக்கிட்டீங்க. மாமா அம்மா கூட சேர்ந்து அவ்வளவு தூரம் கடைகள் எல்லாம் பாத்துக்கிட்டு இருந்திருக்காரு. அவர்கிட்ட போய் சொந்தமா உழைச்சு சம்பாதிக்கணும்னு சொன்னதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்புங்க. என்ன இந்த ஆளு நம்ம பக்கமே திரும்புறாரு? உங்க எல்லாரையும் மோசமா பேசுறாருங்கிற ஒரு கோவத்துல அப்படி பேசிட்டேன். தப்புதான். ஆனா அதுக்காக அவங்க கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டு போவாங்கன்னா நான் கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கல. இப்பவும் ஒன்னும் இல்ல. நான் வேணா விடிஞ்சதும் அண்ணன் கிட்டயும் அன்னிக்கிட்டயும் மன்னிப்பு கேக்குறேன். திரும்பவும் வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன். போதுமா? இதுக்கப்புறம் நாம என்ன பண்ணாலும் அக்காவையும் மாமாவையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வர முடியாது. அம்மாவும் சித்தியும் சம்மதிக்கணும். அப்பதான் கூட்டிட்டு வர முடியும். நான் அத்தைக்கிட்ட பேசி பார்க்கட்டுமா? பெரியமா அவ்வளவு சீக்கிரம் எந்த ஒரு முடிவும் எடுக்க மாட்டாங்க. அப்படி எடுத்துட்டா அவங்க யார் சொன்னாலும் மாத்திக்க மாட்டாங்க. அவங்களா சமாதானமானாதான் நம்ம போய் பேச முடியும். நீங்க யாரு போய் பேசினாலும் லீலாவதி அத்தை ஒத்துக்க போறதில்லை. என்ன முயற்சி பண்ணாலும் அவங்க சத்தியத்தை மீறி பவித்ராவும் உத்தமனும் வீட்டுக்குள்ள வர முடியாது. பவித்ரா பிரெக்னண்டா வேற இருக்கா. இந்த நேரத்துல அவ எங்க போனா என்ன பண்றான்னு ஒண்ணுமே தெரியலையே.
சித்தி அவன் இங்கே தான் எங்கேயாவது இருக்கணும் சித்தி. நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நீங்க ஒன்றும் டென்ஷன் ஆகாதீங்க. எப்படிப்பா டென்ஷன் ஆகாம இருக்க முடியும்? 2 பேரோட போனும் சுவிட்ச் ஆஃப்லயே இருக்கு. இவ்ளோ தூரம் தேடி வந்துட்டோம், எங்கேயுமே காணோம். மாப்பிள்ள வேற கோவத்துல இருக்காரு. என்னாச்சுன்னே தெரியலையே. சம்மந்தி, சம்மந்தி, சமந்தி, பவித்ராவும் என் பையனும் இங்கதான் இருக்காங்க. அம்மா என்னாச்சுமா? மாப்பிள்ள பவித்ராவை கூட்டிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டாராம். வீட்டை விட்டு வந்துட்டதா சொன்னாங்க. அதான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லலான்னு ஃபோன் பண்ணேன். சம்மந்தி, அவங்க நல்லா இருக்காங்கல்ல? எதுவும் பிரச்சனை இல்லையே? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சமந்தி, அவங்க நல்லாதான் இருக்காங்க. அங்க ஏதோ பிரச்சனைன்னு சொன்னாங்க. ஆனா நிச்சயமா உங்க மேல எந்த தப்பும் இருக்காதுன்னு எனக்கு தெரியும். இவங்க தான் அவசரப்பட்டு வீட்டை விட்டு வந்திருப்பாங்க. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, நான் இவங்கள பாத்துக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி சம்மந்தி. மாப்பிள்ள ஏதாவது கோவப்பட போறாரு. பொண்ணை பத்திரமா பாத்துக்கோங்க. ஏதாவது பிரச்சனைனா எனக்கு உடனே ஃபோன் பண்ணுங்க. சரிங்க சமந்தி, நீங்க பயப்படுற மாதிரி எதுவுமே நடக்காது. நீங்க தைரியமா இருங்க. நான் ஏதாவது ஒண்ணுனா கால் பண்றேன். வச்சுட்டுமா? சரி சம்மந்தி. இப்பதான்டா எனக்கு உயிரே வந்த மாதிரி இருக்கு. நான் தான் சொன்னேன்ல சித்தி, அவங்க இங்கே தான் எங்கேயாவது இருப்பாங்க. ஹலோ, என்ன சொல்றீங்க? எப்படி நடந்துச்சு? நான் வரேன்.